அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம பல புதிய விஷயங்களை தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது நம்ம வேலைவாய்ப்புகள் சம்மந்தமான வீடியோவை அதிகமாக அப்லோட் பண்ணுறோம். நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது. ஸோ டிஎன்பிஎஸ்சியை தாண்டி நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலையும் சரி, பிற அரசு வேலைவாய்ப்புகளிலும் நம்மளுடைய பசங்க எல்லாரும் அப்ளை பண்ணணும், எல்லாரும் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு பல தரப்பட்ட வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அது எவ்வளவு பேருக்கு போய் சேருது, எவ்வளோ பேருக்கு போய் ரீச் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க அந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி நமக்கு வாட்ஸ்அப்பில் நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க சென்ட் பண்ணும்போது, சரி ஓகே, ஒரு ஆளுக்கு போனால் கூட அது ஓகே தான். நம்ம ஏன் இந்த மாதிரி வேலைவாய்ப்புகளுக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ட் தரோம் அப்படின்னா, ஒரு வேலைவாய்ப்பு நமக்கு இருந்தால் தான் அந்த வேலைவாய்ப்பு யாருக்கு இருக்கோ அவர் மூலமாக அவருடைய ஃபேமிலி டெவலப் ஆகும். ஸோ வேலைவாய்ப்பு தான் இங்கே மெயின். ஸோ நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் போயிடணும்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சியை அதிகமாக நம்பி பல லட்சக்கணக்கான பேர் டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அந்த டிஎன்பிஎஸ்சிக்கு கோச்சிங் சென்டருக்கு போகிறது, போக முடியாதவங்க அவங்க லைப்ரரியில் உட்காந்து படிக்கிறது, அதெல்லாம் இருக்குது. இது நம்மளுடைய காலங்காலமாக வந்துக்கிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் எதுக்கு இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் நேற்று பேப்பரில் வெளியாகிருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியாது. ஏன் அப்படின்னா, வேலைவாய்ப்பின்மை இந்தியாவில் அதிகமாகிடுச்சு, இப்படியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபை ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. அப்போ நம்ம இந்தியாவில் வேலைவாய்ப்புகள் இல்லைன்னு ஐக்கிய நாடுகள் சபை, அமெரிக்காவில் உள்ள ஐநா சபை அறிவிக்கை விடுறாங்க அப்படின்னா, நம்ம இதில் என்ன நடக்குது? ஸோ அதை மத்திய அரசாங்கம் மறுத்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐக்கிய நாடுகள் சபையில் கீழ் இயங்கக்கூடிய சர்வதேச தொழிலாளர் அமைப்பு இந்தியாவில் நிலவும் வேலைவாய்ப்பின்மை தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அதில் இந்தியாவில் உள்ள இளைஞர்களில் 83% பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள இளைஞர்களில் இவ்வளவு பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. ஸோ மேற்கொண்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2022ஆம் ஆண்டினுடைய நிலவரப்படி படித்த இளைஞர்களில் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கவங்க எண்ணிக்கை 54.2% 65.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டவுனில் தான் படித்த இளைஞர்கள் அதிகமாக வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. இந்த நிலை மாறணும் அப்படின்னா வேலைவாய்ப்பை உருவாக்கி அவங்களுடைய தரத்தை மேம்படுத்தி ஒர்க் பண்ணக்கூடியவங்களுடைய திறன்களை மேம்படுத்துறது, இதில் கவனம் செலுத்தினா மட்டும்தான் நல்லாயிருக்கும். அடுத்த 10 ஆண்டுகளில் 80 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணாங்கன்னா, ஸோ வேலைவாய்ப்பை உருவாக்கணும், அவங்களுடைய தரத்தை இம்ப்ரூவ் படுத்தணும். இதெல்லாம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு அறிவிக்கையை அமெரிக்காவில் உள்ள அவங்க வெளியிடுறாங்க. இந்த அறிவிக்கை ஆப்போனன்ட் பார்ட்டியான காங்கிரஸ் காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற கட்சிகள்லாம் ஒரு பேசும்போது, நம்மளுடைய மத்திய அரசாங்கம் அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இது உண்மையான ஒரு நிலவரம் கிடையாது. சமீபத்திய உள்நாட்டு தரவுகளின்படி பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் 6.40 கோடி பேர் புதிதாக பதிவிட்டு உள்ளனர். இது ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற பல்வேறு மக்கள் தொகையை விட அதிகம். அப்போ இந்த வருங்கால வைப்பு நிதி உங்களுக்கு தெரியும், இபிஎஃப்னு சொல்லுவாங்க. அதில் யார் ஜாயின் பண்ணுறாங்க? ஒரு வேலைக்கு போனால் அவங்க கம்பெனி மூலமாக ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலைவாய்ப்பை உருவாக்குற நோக்கில் முத்ரா கடன் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது. அதன் மூலமாக வேலைக்கு போகிற இளைஞர்களை
வேலை வழங்கக்கூடிய இளைஞர்களை வந்து நாம் மாற்றிருக்கோம். இதன் வாயிலாக இந்த முத்ரா ஸ்கீம் மூலமாக இது வரைக்கும் 34 கோடி பேர் வந்து பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி வந்து 2014 பதவியேற்றில் இருந்து தொழில் முனைவோருக்கு உதவும் கொள்கைகளை வந்து வெளியிட்டே இருக்காரு. அதனால் வந்து ஐநா சபையுடைய அறிக்கையை வந்து நாங்கள் வந்து மறுக்கிறோம் அப்படின்னு இவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து நம்ம அதை பற்றி இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவையும் பார்க்கும்போது 54.2லேருந்து 65.7 வரைக்கும் வேலைவாய்ப்பின்மை வந்து பெருகிடுச்சுங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ ஒட்டுமொத்த இளைஞர்களில் 83% பேர் வேலை இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா இது ஃப்யூச்சரில் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு இதாக வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இதில் நம்ம போயிடக்கூடாது. அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளில் தயவு செய்து உங்களுடைய முழு கவனத்தையும் நீங்கள் செலுத்துங்க. நல்லா படிங்க. நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியோ எஸ்எஸ்சியோ யூபிஎஸ்சியோ இன்னும் பிற டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய எக்ஸாம்களுக்கு ஸ்டெப் எடுத்து படிங்க. டிஎன்பிஎஸ்சியை மட்டுமே நம்பி இருக்காமல் பிற மாநிலங்களில் உள்ள வேலைவாய்ப்புகளுக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஒரு போஸ்ட் வந்து டெம்ப்ரவரியாக இருக்குது, அந்த போஸ்ட் எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்குது, அது நம்ம ஸ்டேட்டில் இல்லை வேறு ஸ்டேட்டில் இருக்குது அப்படிலாம் பார்க்காதீங்க. நல்ல சம்பளமா நல்ல வேலையா அப்படின்னா நீங்கள் எங்கே வேணால் போக தயாராக இருங்க. நம்ம வெளியே போய் ஒர்க் பண்ணால் தான் கொஞ்ச நாள் கழித்து நம்ம ஊரில் செட்டில் ஆக முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷனையும் உங்களுடைய தரத்தையும் நீங்கள் இம்ப்ரூவ் படுத்தினா மட்டும்தான் நீங்கள் பெரிய லெவலுக்கு போஸ்டிங் போக முடியும். இல்லை அப்படின்னா வேலைவாய்ப்பின்மை வந்து இந்தியாவில் அதிகமாக பெருகிக்கிட்டு இருக்குன்னு ஐக்கிய நாடுகள் சபையை சொல்கிற அளவுக்கு நம்ம இருக்கோம். அப்படின்னா நம்ம மாறணும். அப்படின்னா நீங்கள் வரக்கூடிய எக்ஸாமில் நல்ல முறையை ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆகுங்கிறது தான் நம்மளுடைய ஒரு பொதுவான கருத்து. தேங்க்யூ.